என்னை தவளவிட்ட இறைவா போற்றி. இத்தரணியிலே என்னை தலைநிமிர வைத்த தமிழை போற்றி. என் இனம் காக்க தன்மையில் ஈந்த ஈழ தியாகங்களை போற்றி. அனைத்திந்திய தமிழ் சங்கங்களின் கூட்டமைப்பு என்கின்ற களத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரம் 2 நிமிடங்கள். 2 நிமிடங்களுக்குள் பேசிவிட வேண்டும் என்கின்ற நெருக்கடியோடு இந்த மேடையிலே நான் நின்று கொண்டிருக்கின்றேன். இன்று எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தை எடுத்துக்கொண்டால் தமிழ் உணர்வாளர்கள் பலர் எங்களுடைய கட்சியிலே அடையாளமாக இருக்கிறோம். அந்த அடையாளத்தில் நாங்களும் ஒருவராக இருக்கிறோம் என்பது எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பெருமை. எங்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய, தமிழகத்தின் முதல்வராக இருக்கக்கூடிய எங்களுடைய மென்மன தலைவர் விஜய் அவர்களுடைய வழிகாட்டலில் தமிழர்களுக்கென்ற அடையாளம் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை விட தமிழ் சிறந்த ஒரு மாநிலமாக இந்த மாநிலம் மாறும் என்பதற்கான அடையாளம் இன்று அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. இந்த மேடையிலே பெரியவர்கள் வீட்டிருக்கின்றார்கள், அறிஞர் பலர் வீட்டிருக்கின்றார்கள். எனக்கு முன்பாக பாடியவர்களிலிருந்து கருத்துக்களை பரிமாறியவர்கள் வரை தமிழை கொஞ்சி மகிழ்ந்தது, பார்ப்பதற்கு இனிமையாக இருந்தது. காதலியின் கரத்தை பிடித்துக் கொண்டு கடற்கரையோரம் நடந்து செல்கின்ற பொழுது கடல் அலை காலை சீராட்டி செல்வது போன்ற ஒரு இனிமை மனதிற்குள் சீராட்டி கொண்டிருந்தது. இந்த விழா வெற்றி பெற வேண்டும் என்று நான் பெருமிதப்படுகின்றேன். பாரதியின் முறுக்கு மீசை போல என்னுடைய தமிழ் நெஞ்சு நிமிர்த்தி பார்க்கின்றது. தமிழ் என்கின்ற வார்த்தையை உச்சரிப்பதற்கு எங்களுடைய இளைய சமுதாயத்திற்கு வழியற்று போய்விடுமோ என்று வாடிக்கொண்டிருந்த வேளைகளில் ஆங்காங்கு தமிழை பூக்க வைப்பதற்கும் தமிழுக்கு மகுடம் சூட்டுவதற்கும் பூப்படைந்த தமிழை மார்பகத்தில் தூக்கி சுமப்பதற்கும் பலர் இன்னும் முன்வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கான களமாகத்தான் இந்த சங்கத்தை பார்க்கின்றேன். கண்டிப்பாக தமிழன் என்கின்ற அடையாளத்தில் திமிர் இருக்கிறது என்பதை போல தமிழ் மொழி உலக மொழிகளிலே வலிய மொழி. அந்த மொழிக்கான அடையாளம் இழக்கப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக போராட்ட களத்தில் பலர் உயிர்களை தியாகம் செய்திருக்கின்றார்கள், தங்களை அளித்திருக்கின்றார்கள். இன்று தமிழை பேசுவதற்கும் தமிழை குறித்து களம் அமைப்பதற்கும் இந்த சங்கம் வழி அமைத்திருக்கிறது. இதற்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய முகுந்தன் அவர்களையும் மீடியா பாஸ்கர் அவர்களையும் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். இங்கு மேடையிலே ஆண்டோர் பலர் இருக்கின்றார்கள். ஐயா உலகநாதன் அவர்கள் இருக்கின்றார்கள், கொடையின் வள்ளல். ஐயா விஜி சந்தோஷம் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். தமிழை வளர்க்கக்கூடிய களத்தை எடுத்துக்கொண்டு தமிழுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா விடி விஸ்வநாதன் அவர்கள் இருக்கின்றார்கள், முத்து அவர்கள் இருக்கின்றார்கள், மற்றும் அருளானந்தம் அவர்கள் இருக்கின்றார்கள். எனக்கு பின்னால் பேச இருக்கக்கூடிய என்னுடைய அருமை தம்பி தமிழன் ராகுல் காந்தி அவர்கள் இருக்கின்றார்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்தை சொல்லிவிட்டு நேரத்தின் அருமையை கருதி வாழ்கின்ற பொழுதும் வீழ்கின்ற பொழுதும் வாழ்க தமிழ் வெல்க தமிழ் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.